தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கவிருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் புறம்போக்கு நிலங்களில் அனுமதியின்றி கிரானைட் கற்களை வெட்டி எடுத்ததாக PRP நிறுவனத்தின் அதிபர் பழனிசாமி, அவரது மகள்கள் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மதுரை வடக்கு தாலுகா வட்டாட்சியர் ஒத்தக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கிரானைட் கற்களை வெட்டி எடுத்ததன் மூலம் அரசுக்கு 662 கோடியே 74 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் பாதாள சாக்கடை தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். நேற்று நள்ளிரவு சுமார் 12 மணியளவில் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவத்தில் உயிரிழந்த 3 உடல்கள் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அடுக்கடுக்காக தொடுக்கப்படும் அவதூறு வழக்குகளை சந்திக்க தயாராக இருப்பதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வரும் பொது தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து தொண்டர்களிடம் கேட்டறிய விரைவில் மாநாடு நடத்தப்படும் என்று அவர் கூறினார். எதற்கெடுத்தாலும் கோபப்படும் குணம் தமக்கு இல்லை என்று விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊருக்குள் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை பிடிக்க 5 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கிகள் மூலம் மயக்க ஊசி செலுத்தி யானைகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கென கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதியில் சிங்களர்கள் குடியேறுவதை தடுக்க ஐநா மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஐநா மனித உரிமை ஆணைய தலைவர் நவநீதம் பிள்ளையின் இலங்கை பயணத்தால் ஈழத் தமிழர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தாம் நம்புவதாகவும் ராமதாஸ் கூறினார். மகனுடன் நட்பாக பழகியதால் தலித் மாணவன் ஒருவன் கத்தியால் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்த அந்த சிறுவனும் கார்த்தி என்ற சிறுவனும் நண்பர்களாக பழகி வந்ததாக தெரிகிறது. கார்த்தியிடம் தலித் சிறுவன் தொடர்ந்து பேசி வந்ததால் ஆத்திரமடைந்த கார்த்தியின் தந்தை மணி தலித் சிறுவனை கத்தியால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்த சிறுவன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டத்தில் தலித் வீடுகள் இடிக்கப்பட்ட சம்பவத்தில் சிறுகுடி ஊராட்சி மன்ற தலைவி அம்சவள்ளி கைது செய்யப்பட்டார். சிறுகுடி ஊராட்சியில் கடந்த 15ஆம் தேதி தலித் வகுப்பைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டவர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் தமக்கு வாக்களிக்காததால் அம்சவள்ளி தலித்துகளின் வீடுகளை இடித்ததாக கூறப்படுகிறது. சென்னை கொடுங்கையூரில் தனியார் பள்ளி மாணவி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ஒஷிபா பானு என்ற அந்த மாணவி 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளியில் இன்று அறிவியல் கண்காட்சி நடைபெற்ற நிலையில் அதில் பங்கேற்க வந்திருந்த ஒஷிபா பானு திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த மாணவி உயிரிழந்தார். மும்பையில் பத்திரிகையாளர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் பத்திரிகையாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பதாகைகளை பெண் பத்திரிகையாளர்கள் ஏந்திச் சென்றனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் 2 யூனிட்டுகள் பழுதடைந்துள்ளதால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த அனல் மின் நிலையத்தில் தலா 210 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 5 யூனிட்டுகள் உள்ளன. இன்று காலை 3வது யூனிட்டில் கொதிகலன் பழுதடைந்தது. இதேபோன்று 5வது யூனிட்டில் இயந்திர பழுது ஏற்பட்டது. இன்று அல்லது நாளைக்குள் பழுது சரி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தீவிரவாதி அப்துல் கரீம் துண்டாவை வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 4 நாள் போலீஸ் காவல் முடிந்ததை அடுத்து அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருந்தார். ஆனால் நேற்று திடீரென நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்ட துண்டா எய்ம்ஸ் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரை நீதிமன்ற நடுவர் இன்று நேரில் பார்த்தார். ராஜஸ்தானில் மாணவர் சங்க தேர்தலில் வன்முறை வெடித்தது. டாசா என்ற பகுதியில் இன்று நடைபெற்ற மாணவர் சங்க தேர்தலில் 2 பிரிவு மாணவர்கள் கத்தி கம்புகளுடன் மோதிக்கொண்டனர். மாணவர்கள் பேருந்துகளை தாக்கியதோடு அவற்றுக்கு தீயும் வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் இருந்த கடைகள் அடைக்கப்பட்டன. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடியடி நடத்தி மாணவர்களை விரட்டினர். கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 மக்களவை தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மாண்டியா தொகுதியில் நடிகை ரம்யா மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் புட்டராஜுவை விட 67,611 வாக்குகள் கூடுதலாக பெற்று வென்றார். பெங்களூரு ஊரக தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சுரேஷ் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் மனைவி அனிதாவை 1,37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மக்களவைக்கு முன்கூட்டியே தேர்தல் வராது என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உறுதிபட தெரிவித்தார். டெல்லியில் தேசிய ஊடக மைய தொடக்க விழாவில் பேசிய அவர், வரும் தேர்தலிலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.
மும்பையில் புகைப்பட பத்திரிகையாளர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு சோனியா காந்தி கடும் கண்டனம் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் தடையை மீறி யாத்திரை செல்லும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தடையை நீக்க உத்தரவிடக் கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ கிளையில் தொடுக்கப்பட்ட பொதுநல மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இருப்பினும் தடையை மீறி நாளை யாத்திரை தொடங்கும் என்று விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தலைவர் பிரவீன் தொகாடியா தெரிவித்துள்ளார். மும்பையில் புகைப்பட பத்திரிகையாளர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நேற்று கைதான சந்த் பாபு என்ற 19 வயது நபர் அளித்த தகவலின் பேரில் விஜய் ஜாதவ் என்பவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மும்பை உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இதில் காயமடைந்த மேலும் 36 பேர் மருத்துவமனையில் அனுப்பப்பட்டுள்ளனர். விபத்தின் போது 4 பேர் காணாமல் போய்விட்டதாக கூறப்படுகிறது. தீ விபத்தால் 15 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் இந்திய ரூபாயும் மதிப்பு இழந்துவிட்டதாக குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்கும் இந்திய ரூபாயும் வாய்ப்பேச முடியாத நிலைக்கு ஆளாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய ரூபாய் தற்போது மரணப்படுக்கையில் இருப்பதாகவும் அவர் சாடினார். 2வது முறையாக ஆட்சிக்கு வரும்போது 100 நாட்களில் பணவீக்கத்தை குறைப்பதாக மத்திய அரசு கூறியது என்ன ஆயிற்று என நரேந்திர மோடி வினவினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் படைகள் இன்று அதிகாலையில் தாக்குதல் நடத்தின. சிறிய மற்றும் தானியங்கி ஆயுதங்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு பதிலடி தரும் வகையில் இந்திய துருப்புகளும் தாக்குதல் நடத்தின. சுமார் 40 நிமிடங்கள் நீடித்த சண்டை சேதம் எதுவும் நேரிட்டதாக தகவல் வெளிவரவில்லை. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்த தோற்ற பின்பு ஜனதா தளம் தங்களை எப்படி மதசார்பற்ற கட்சி என அழைத்துக் கொள்ள முடியும் என்று திக்விஜய் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடக இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் ரகசிய கூட்டணி வைத்தும் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் தெரிவித்துள்ளார். பாஜகவின் ஆதரவு இருந்தும் ஜனதா தளம் கட்சி தங்களுடைய 2 மக்களவை இடங்களிலும் தோல்வியடைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.